प्रातः स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सचित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजाग्रसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसा मगम्यम् वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्र्यम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगतशेषमशेषमूर्तौ रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै श्लोकत्रयमिदं पुण्यम् लोकत्रयविभूषणम् प्रातः काले पठेन्नित्यम् स गच्छेत् परमं पदम् स गच्छेत् परमं पदम् क्लास போலாம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. இருபத்தி எட்டு.
विद्वन्मनोहराका सत्कविता बोधवनिता च कं न स्पृशयति विपत्तिः कं न स्पृशयति विपत्तिः प्रवृद्धवचनानुवर्तिनं धान्तम् फर्स्ट क्लास 28 அப்போது இந்த பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தோம் நம்ம. என்ன அப்படின்னா, கிம் மோக்ஷ தரோஹோ பீஜம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது எந்த ஒரு விஷயமானது வந்து மோக்ஷம் என்ற வளர்ந்த பெரிய விருட்சமாகி பலனை கொடுத்து நாம் அனுபவிக்கத்தக்கதாக இருப்பதற்கு மூலமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது ஞானம், சத்ஞானம், சத்விஷயத்தினுடைய ஞானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஒரு பீஜமானது பீஜமாக இருந்தால் நமக்கு பலன் கொடுக்குமானா, பீஜமாக இருந்தால் பலன் கொடுக்காது. அந்த பீஜம் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து விதைக்கணும். விதைக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. விதைச்சா மட்டும் போகாது, அந்த விதைக்கிற மண் இருக்கு இல்லையா, மண் அந்த இதெல்லாம் கலந்து போடுவோம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வித்யாரண்யா ஹாலில் பார்த்தோன்னா 2-3 தடவை துளசி வச்சா கூட அது வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த மண் வந்து மணலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டோன்னா அது வந்து அழகாக வந்துடும். அப்போது அந்த மணல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அதை நரிஷ் பண்ணுறதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் அண்டு தண்ணீர், இது ரெண்டும் வந்து. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஆடு மாடு வேறு எந்த இதுவும் பூச்சி பொட்டு இதெல்லாம் வந்து இது ஆகாமல் இருந்தாக்க என்னாகும், ஸ்லோவாக அந்த விதை வந்து ஒரு துளிர் விடும். அந்த துளிர்லேருந்து என்ன ஆகும்னா ஒரு சின்ன செடி வரும். அந்த சின்ன செடி வந்து ஒரு மீடியம் சைஸ் செடி. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய விருட்சமாக ஆகிடும். புரியுதோ? இப்போது சின்ன சின்ன அரச மரம், பூவரச மரம்லாம் ரோடோரமாக வைப்பாள், நடுவாள். நட்டுட்டு என்ன பண்ணுவான்னா சுற்றி ஒரு கேஜ் போடுவாள், எக்ஸ்னோரா அப்படின்னு. அது யார் ஸ்பான்சர் பண்ணுறாலோ அவள் பேர்லாம் இருக்கும் அது மேலே. ஒரு கேஜ் போடுவாள். அது வந்து வளர்ந்துட்டே வரும். அது கொஞ்சம் பெரிய மரமாகிடுச்சா என்னாகும், அந்த கேஜை வந்து எடுத்துடணும். சில பேர் எடுக்க மறந்து போயிடுவாள். என்ன ஆகும் தெரியுமோ, அந்த செடி வந்து எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னா அந்த கேஜியை உடச்சுண்டு பெருசாகிடும். அந்த கேஜ் வந்து இதோட இதாகிடும். அந்த கேஜோடைய நெசசிட்டியே இல்லாமல் போயிடும். சரி, இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னாக்க, ஞானம் என்ற பீஜத்தை தொடர்ந்து 4 வருஷ படிப்பில் ஞானம் என்ற பீஜத்தை நாம் விதைச்சு அதை வந்து காப்பாற்றி திரும்ப திரும்ப அதிலேயே வளர்றது எவ்வளோ முக்கியமோ, ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அந்த விதை முளைக்கிற அந்த பூமி, அந்த தண்ணி இல்லையா, விடுற தண்ணி இம்பார்ட்டண்ட்டு, அந்த பூமி இம்பார்ட்டண்ட்டு, அந்த மணல் இம்பார்ட்டண்ட்டு, எரு இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாமே, இது எல்லாத்தோட நல்ல மனசு வேணும் அது வளரணுமே அப்படின்னு. இதெல்லாம் சேர்ந்தால் நல்லா வளரும் இல்லையா. அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, மனசை வந்து ஒரு நல்ல பாத்திரமாக வச்சா அதில் அமுதத்தை பருகலாம். அந்த அமுதம் தான் மோக்ஷம். சரியா? அப்போது பொதுவாக ஜென்ரலாக சொசைட்டி ஆர் நிறைய பாத்தில் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, மனசு வந்து நிம்மதியாக இருக்கிறது மோக்ஷம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பேரலாக ஒரு உண்மை என்ன அப்படின்னா, மனசு எப்போவுமே தானே தன்னுடைய பலத்தில் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது இஸ் எ பேரலல் ரியாலிட்டி. அப்போது உண்மையாகவே எது மோக்ஷம் அப்படின்னா, எது மனசை சாராமல் இருப்பது எதுவோ அது மோக்ஷம். கரெக்டா? அப்போது மனசை வந்து மோக்ஷத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கு ஒரு கருவியாக நாம் ஜீவன் முக்தனாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிஞ்சு, மனதினுடைய ஒரு பர்டிகுலர் நிலையை மோக்ஷம் என்று குறிப்பிடுவது வந்து நாட் கரெக்ட்.
புரியாது. தூங்கும்போது எல்லாம் மோட்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது மோட்சமானா இல்லை. மோட்சமாயிட்டா இல்லை. சம்சாரம் வெளிப்படுறதுக்கு மனசினுடைய அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. அதனால சம்சாரம் இல்லை, மோட்சம் மாதிரி இருக்குது, மாதிரின்னு தான் சொல்லுவோம். அப்போது எதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாக்க, அந்த மாதிரி நல்ல ஞானம், மெய்ஞானம், உபனிஷத் பிரஸ்தான திரயத்தினுடைய ஞானம், முக்கியமான பிரகரண கிரந்தங்களுடைய நியாயத்தினுடைய அடிப்படையில் இந்த மோக்ஷம் என்ற மாபெரும் அரசமரம் வளர்ந்து நிற்க வேண்டுமே. ஆனால் நம்மளுடைய மனசு இருக்கு இல்லையா, நம்மளுடைய மனசு அப்படிங்கிற அந்த பூமியானது நல்ல உரம் கொண்டதாகவும் நல்ல ஈரம் கொண்டதாகவும், ஈரம் இருக்க வேண்டும், உரம் இருக்க வேண்டும், அப்புறம் பீஜத்துக்கு இடம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். கரெக்ட்? அப்படி இருக்கிற மனசு, அந்த மனசுக்கு பேர், அந்த மனசினுடைய அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் யோக்கியதா அப்படின்னு பேர். அதை தான் சாதன சதுஷ்டய சம்பன்னதி. அந்த யோக்கியதாவை நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, மனசு அப்படின்னு வந்துட்டாலே, மனசு நான் பண்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டாலே என்ன செய்யணும்னு கேட்கணும். பொதுவாக இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னாக்க, நான் பண்படணும், அதாவது நான் இன்னும் கல்ச்சர் ஆகணும் அப்படின்னாக்க என்ன தெரிஞ்சுக்கிறதுனால கல்ச்சர் ஆக முடியாது. காட் பிளஸ். அப்போது சத்தியம் பேசணும், இது நம்ம தெரிஞ்சுட்டோமா இல்லையா? ஆமாம், தெரிஞ்சுட்டோம். சஜ்ஜனங்களோடையே இருக்கணும், சத் சங்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது எப்போவும். திரும்பி மோஸ்ட்லி எல்லா கிளாஸ்லேயும் இது வந்துடுறது. இது நம்ம தெரிஞ்சுட்டோமா இல்லையா? தெரிஞ்சுக்கிறதுனால மனசு பண்பட்டுருமா அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறதுனால மனசு பண்படாது. எப்போ பண்படும்? இந்த தெரிஞ்சுன்னு இருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். அப்போது செயலினால் சாதனைகளை கொண்டு மனசை பண்படுத்த வேண்டும். அது யோக்கியத்தையை தரும். அப்படி யோக்கியத்தை உடைய மனதில் ஞானம் என்ற பீஜத்தை விதைக்கும் போது அது மோக்ஷம் என்ற மரமாக வளருகிறது. இது இம்பார்ட்டண்ட். இப்போ இங்கே பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ன பண்ணுறது அப்படின்னா, ப்ரிடாமினன்ட்லி என்ன, பெரும்பாலுமா என்ன பண்ணுறது அப்படின்னா, நாம் எதெல்லாம் கடைபிடிக்கணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, நம்மளுடைய செயல் சிந்தனை எப்படி வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கக்கூடாது, இன்கேஸ் தப்பாக யோசிக்கிறோன்னாக்க அந்த சிந்தனையை எப்படி மாற்றணும், இதெல்லாம் அழகாக சொல்லித்தரது. சரியா? ஓகே. ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா 10 கிளாஸ் இன்றைக்கி ஆடுது. ஒரு தடவை திருப்பி நம்ம ஞாபகப்படுத்து, எதுக்காக இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா படிக்கணும் அப்படின்னு. சரியா? அப்போது இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி எவர் ஃப்ரீ, எவர் ஜாய்ஃபுல். அதாவது உலகத்தில் எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் என்னை தாக்காமல் இருப்பதற்கு நான் சித்தமாயிட்டேன்னா, அந்தளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னாக்க அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி இல்லையா? அப்போது அந்த விஷயத்தை ஞானம் கொடுக்கறது, அந்த ஞானமானது பலனை கொடுக்குற இடம் பூமி மனசு. அந்த மனசு அந்த ஞானத்தை தாங்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் அந்த பூமி ஈரத்துடனும் உரத்துடனும் இருக்க வேண்டும். ஈரம் உரம் தானே, உரம் போடுறதுன்னு சொல்லுவோம். உரம் போடுறது, ஈரம் இருக்கணும், உரம் இருக்கணும். சரியா? சரியான மண்ணாகவும் இருக்கணும், பூமியாகவும் இருக்கணும். சரியா? மணலாக இருந்ததுன்னா வளராது. சரியா? அப்படி சொல்கிறார். அதில் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே வர்றார், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். அதில் பொதுவாக அப்படி இருக்க வேண்டிய மனதை ஒரு 4 ப்ராடு கேட்டகிரியில் கொண்டு வர்றது சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவாள். நல்லா புரிஞ்சுக்கணும், அது கேட்டகிரி. அந்த ஒரு கேட்டகிரி, விவேகம் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும், வைராக்கியம் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும், சமதமாதிகள் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும், முமுட்சுத்துவம் ஏற்படுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை விட நீ எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் சொல்கிற மாதிரி வாழணும். அப்போது ஒரு சின்சியர் சிகாமணி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த
பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கொஸ்டினையும் வந்து 1 or more யோகியதாக்கு வந்து மேப் பண்ணலாம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? குலகமல தினேஷு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதத் ஜகத் கஸ்ய வசேஹே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பிரிய ஹித வச்சனஸ்ய தர்ம நிரதஸ்ய. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா இது விவேகத்தில் போய் கனெக்ட் ஆகும். தர்மம் இருக்குன்னா தர்மமோடைய அடுத்த ஸ்டெப்பு வந்து விவேகத்தை கொடுக்கும். தர்மத்தில் கனெக்ட் ஆகிறது ப்ரிடாமினெண்ட்டாக விவேகத்தை கனெக்ட். விவேகம் வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வைராக்கியம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்ம வைராக்கியம் உடையவர்களாக ஆகிவிடலாம். வைராக்கியத்தினுடைய மறு சைடு காயின் வந்து முமுட்சுத்துவம். இது ரெண்டும் வந்து செயல்படுவதற்கு மனசை வைத்து கொள்ள வேண்டிய பாகு வந்து சமதமாதி. சரியா? இதுதான் வந்து நம்ம படிச்சுருக்கிற நம்ம எடுத்துட்டுருக்கிற வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய 4 வருஷ கோர்ஸுக்கு, அதில் வரக்கூடிய ஞானத்துக்கு, அதுக்கு தேவையான சாதன சதுஷ்டயத்துக்கும் இப்போ நாம் படிச்சுட்டுருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு சம்பந்தம். சரி சுவாமி, எனக்கு 4 இயர் கோர்ஸ்லலாம் நான் இல்லை, ஏன் நான் வந்து வேதாந்தமே படிக்கலை, இது ஓகேயா, இது நான் இப்போ பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா இன்னிலேருந்து கைண்டுக்கிட்டுமா, எனக்கு வேண்டாமே அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை வெயிட் பண்ண. ஈவன் மோட்சம் உன்னுடைய புருஷார்த்தமாக இல்லைன்னா கூட அர்த்த காமம் கண்டிப்பாக உன்னுடைய புருஷார்த்தமாக இருக்கும். அந்த அர்த்த காமத்தை வந்து செவ்வனவே நிறைந்த விஷயத்தோடு என்ஜாய் பண்ணணுன்னா தர்மம் இருந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட தர்மத்தை கொடுக்கறது வந்து பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு என்ன ஸ்லோகம் என்ன கேட்குறார்? வித்வான் மனோகரா கா. ஒரு வித்வான், ஒரு படித்தவர்கள், அவர்களுடைய மனதை கொள்ளையடிக்கும் 2 பெண்கள் யார்? மனோகரானா என்ன? மனதை அள்ளிக்கொண்டு போகக்கூடியது. விஸ்வாமித்திரர் எந்த 2 பெண்மணிகள் வந்து கவர்ந்துட்டா? அவருடைய பாதி தபஸில் பாதியில் இது பண்ணது ரம்பா அண்ட் ஊர்வசி. இது தெரியும் நமக்கு. சரி, அது போட்டோம். இங்கே ஒரு படித்தவனுடைய மனசை எது வந்து கொள்ளையடிக்கும் அப்படின்னாக்க 2 பேராம். அவள் பேர் வந்து கவிதா, அப்புறம் வனிதா. அது நான் எதுவும் புதுசாக சொல்ல, அவர் சொல்கிறத தான் சொல்கிறேன். ஜி எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க பேர் கவிதா ஜி, அப்படி அதுக்காக சொல்லனா. கவிதா அப்படின்னாக்க கவிதைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். என்ன கவிதையா? நல்ல கவிதை. கும்பகோணம் குளத்தில் கரையில் குந்தி இருக்கும் குரங்கின் குண்டியில் குச்சியால் குத்தினால் குரங்கு குபீர் என்று குளத்தில் குதித்தது. இது ஒரு கவிதையா? ஏன்னா கூ 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 கூன்னு இந்த கவிதையெல்லாம் இல்லை. சுகவிதா. சுகவிதா அப்படின்னா நல்ல கவிதை. அது வந்து கேட்கும்போதே நமக்கு வந்து மனசை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடும். அப்புறம் என்ன? போதவனிதா. போதவனிதா அப்படின்னா என்ன? ஞானம். போதம்னா என்ன? ஞானம். போதவனிதாவும் சத்கவிதாவும் படித்தவர்களுடைய மனதை, அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், நல்லா படித்த புள்ளக்கு என்ன அழகு அப்படின்னா நல்ல கவிதைகளிலும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களிலும் ஈடுபட்டவனாக இருப்பான்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தது என்ன? க ந ஸ்பிருஷயதி விபத்திஹி. எவன் ஆபத்தை அண்டமாட்டான், எவனை ஆபத்து அண்டாது, அதுதான். யோ கம் ந ஸ்பிருஷயதி விபத்திஹி அப்படின்னா பிரவருத்த வச்சன அனுவர்த்தினம் தாந்தம். எவன் ஒருவன் பிரவருத்தா அப்படின்னா வயசானவர்கள், பெரியோர்கள். வயசானவர்கள் பெரியோர்கள். வயசானா மட்டும் பெரியோர்கள் ஆகிட முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான், நம்ம செக் பண்ணோம். பெரியோர்கள் வயசான பெரியோர்களாக இருந்தால் அவர்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்படி தான் லைஃப் வாழணும்னு இருப்பா,
எல்லா விஷயத்துலையும் பிரின்சிபிள்டாக இருப்பா, கரெக்டாக இருப்பா. அந்த மாதிரி அவளுடைய வச்சனம், அவள் என்ன சொல்கிறாளோ அதை அனுவர்த்தனம் பண்ணுவது, அதை ஃபாலோ பண்ணுவது அவனுக்கும். மேலும் தாந்தம், எவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கோ, தாந்தகா, தமஹா இருக்கு இல்லையா, தமஹாவோட இன்னொரு ஃபார்ம் தான் தாந்தகா. ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் இல்லை, ஒரே ஆளுக்கு பெரியோர்களை வாக்கை பரிபாலனம் செய்பவனாகவும் அவனே சுயக்கட்டுப்பாடு உடையவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான விபத்தியும் வராது. நம்ம ஊரில் சாப்பாடு இல்லாமல் செத்து போகிறவனை விட சாப்பிட்டு செத்து போகிறவன் தான் ஜாஸ்தி இல்லையா? என்னது சாப்பிட்டு செத்து போகிறது? டயபெட்டிஸ், ஜெனட்டிக்காக வருது, அந்த கேட்டகரி விட்டுடுவோம். அப்படி இல்லாமல் பிபி, சுகர், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், வேறு என்னெல்லாமோ நிறைய சொல்லலாம். எல்லாமே பேட் ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது அன்கண்ட்ரோல்டு ஃபுட் ஹேபிட்ஸ், அதனால் வருது. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் ஃபுட்டில். உனக்கு தெரியணும் எங்கே நிறுத்தணும்னு, மற்றவாளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபுட்டுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி எந்த இந்திரிய பிரவൃத்தியாக இருந்தாலும் அந்த இந்திரிய பிரவൃத்தியில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்திரிய விஷயத்தோடு சேரும்போது விஷய சுகம் ஏற்படுறது, அது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். நம்பர் 2, உன்னுடைய உடம்புக்கு ஏற்றார்வாறு அது ஒரு பர்டிகுலர் அளவோடு இருக்கணும். புரியுறதா? ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது பிரவೃத்த. ஸோ பெரிவா சொல்கிற பேச்சை கேட்கணும், நாம் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம். அப்படி இருந்தாக்க பெருசாக எந்த ஆபத்தும் ஏற்படாது. விபத்தி. அடுத்தது என்ன? 29. கஸ்மை ஸ்பிருஹயதி கமலா, கஸ்மை ஸ்பிருஹயதி கமலா தூ அனலசசித்தாய நீதிவிருத்தாய त्यजति च कं सहसा द्विजगुरु सुरनिंदकरं च सालस्यं द्विजगुरु सुरनिंदाकरं च सालस्यं. வெரி குட். ரொம்ப முக்கியமான கேள்வி இது, சரியா? கஸ்மை ஸ்பிருஹயதி கமலா. கமலானா யாரு? கமலானா லக்ஷ்மியோட ஒரு பேர், சரியா? நிறைய கமலா இருக்கா நம்ம நாட்டில், சரியா? கஸ்மை ஸ்பிருஹயதி கமலா. லக்ஷ்மி எவரிடம் இருப்பு கொள்வாள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு லக்ஷ்மி இருக்கணும்னா, நம்ம கூட லக்ஷ்மி இருக்கணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? எங்கு லக்ஷ்மி வசிப்பாள் அப்படின்றது தான் கேள்வி. 2 விஷயம் சொல்றார். எவனிடத்தில் ஆலசியம் இல்லையோ, அப்புறம் எவன் நீதி விருத்தாய நியாயமான மார்க்கத்தில் செல்வானோ, இந்த 2 இடத்துல இந்த 2ம் சேர்ந்து இருக்கணும். புரியுறதா? டெரரிஸ்டெல்லாம் கொஞ்சம் கூட ஆலசியம் கிடையாது அவளுக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அவள் பண்ணுறது. ஏன் சில பொலிட்டிஷியன்ஸே அப்படி தான், ஆலசியமாக இருந்தாக்கா முடிஞ்சு போச்சு, ஜெயிக்க முடியாது எலெக்ஷன். ஆனால் நியாயமாக பண்ணுறாளன்னா நியாயமாக பண்ண மாட்டான். அப்போது லக்ஷ்மி எங்கே வசிப்பாலாம்? நியாயமாகவும் இருக்கணும், ஆலசம் இல்லாமல் இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சேர் எடுத்து போடணுன்னா எழுந்து நின்று போய் சேர் போடணும், உட்காந்த இடத்துலேருந்தே சேரை இழுக்கக்கூடாது. அது நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஆலசியம் இல்லையா? அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இதில் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா,
இந்த சோம்பேறித்தனம் நமக்கு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே பாதி சோம்பேறித்தனத்தை சால்வ் பண்ணிடலாம். ஏன்? நமக்கு ஈக்குவலாக வில்லும் கொடுத்துருக்கான் பகவான் இல்லையா? உடனே என்ன இப்போ சோம்பேறித்தனமாக இருக்கோம், இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம உடனே டக்குன்னு அந்த விஷயத்தை எழுந்து பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். சரியா? சம்டைம்ஸ் ஃபோன்லேயே காரியம் நடந்தாலும் நம்ம நேரில் போய் பண்ணிட்டு வரணும். ஏன் அப்படின்னா உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம் போகும். இப்போது லாக்டவுனோட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன? சோம்பேறித்தனம் நிறைய செட் ஆகிடுது. உட்காந்த இடத்துலையே பண்ணலாமே, இங்கேருந்தே ஃபோன் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்றீங்களா, எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துரு. இந்த பாவம் இந்த டெலிவர் பண்ணுறவா மட்டும்தான் சுறுப்பாக இருக்கா. சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா, ஓடி போயிடுவா. அது மட்டும் இல்லை, நீதிமானாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். புரியுறதா? இது ரெண்டும் லக்ஷ்மியோட என்ன அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆலஸ்யம் மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாஸ்து உத்யம சமோபந்து தம் குர்வன் நாவ சீததே. அதாவது ஆலஸ்யம் இருக்கு இல்லையா, அது ஆலஸ்யம் எங்கே இருக்கும்? நமக்கு ஆலஸ்யம் நம்ம உடம்புல தான் இருக்கும். அது என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சத்ருவை நம்ம கூட தூக்கிண்டு சுற்றுற மாதிரி. அதுக்கு சமமான ஒரு சத்ரு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஃப்ரெண்டு யாராம்? உத்தியமம், போடுற எஃபர்ட். நம்ம நல்ல எஃபர்ட் போடுறோம் இல்லையா, அது நம்ம கூடயே இருக்கிறது. மை எபிலிட்டி டு டேக் குட் எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது இது. அதாவது நமக்கு ஆலசியம் இருக்கா இல்லையா அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த துணியை எடுத்து அங்கே வச்சுறேன், தோ பண்ணுறேன். இது எதுக்கு தோ பண்ணுறேன்? இப்போ என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் பண்ணட்டுமா? அப்புறம் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா ஆலசியம் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்கார் நம்ம பிரம்ம வித்யா மந்திரில் தான், எதையுமே போஸ்ட்போன் பண்ண மாட்டார். அவருக்கு அன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும். அது நிஜமாகவே அது அதனால் பணம் சேரும், அதனால் விருத்தி இருக்கும், சௌக்கியமாக இருக்கலாம் லைஃப்பில். நான் கண் கூட பார்க்குற விஷயம் அது. நியாயமானா இருக்கணும், அதுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நினைத்தி விருத்தாய. அடுத்த கேள்வி என்ன? சஹசா கிம் ச தியஜதி அப்படின்னா என்ன? அவள் எப்போ விட்டுட்டு போயிடுவா? லக்ஷ்மி எந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாளாம்? த்விஜ குரு சுர நிந்தாகரம் சாலஸ்யம் ச. கடைசியாக சொல்கிறது, ஆலசியம் இருந்தால் விட்டுட்டு போயிடுவா. இதில் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, நியாயமாகவும் இருக்கணும், ஆலசியம் இல்லாமல் ரெண்டுமே இருந்தால் தான் லக்ஷ்மி இருப்பா. த்விஜ குரு நிந்தா சாலஸ்யம் ச, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட விட்டுட்டு போயிடுவா. ரொம்ப நியாயமாக இருக்குது, என்ன பண்ணுறது? சாலஸ்யம், ஆலசியம் உடையவனாக இருக்கிறவனோ இல்லை த்விஜ குரு சுர. த்விஜனா என்ன? பிராமணர்கள். இப்போது வீட்டுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, இல்லை கோவிலில் அர்ச்சகர்கள், இந்த மாதிரியான பிராமணர்கள். கர்மத்தை இது இங்கே இந்த இடத்துல கர்ம பிராமணன்னு எடுத்துக்கலாம். கர்மத்தின் அடிப்படையில் யார் பிராமணலாக இருக்காளோ அவளை நிந்தா பண்ணக்கூடாது. நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு நிந்தா பண்ணக்கூடாது. இன்னொன்று, பிராமணர்களில் பொதுவாக நிந்தா பண்ணுறது. பிராமணர்கள்னால் என்ன? நல்லோர்கள், சாதுவாக இருக்கிறவள், அவர்கள். இது ஜாத்தியின் அடிப்படையில் இல்லை, நான் புரிஞ்சுக்கணும். கர்மத்தின் அடிப்படையிலையோ குணத்தின் அடிப்படையிலையோ யார் பிராமணர்களாக இருக்காளோ அவளை. பொதுவாக இங்கே நிந்தாகரம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல நிந்தா அப்படின்னா அவளை தூத்துறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தை விட, அதுவும் இன்க்ளூடட், அதை விட அர்த்தம் என்னென்னா ப்ளேம் பண்ணுறது. இது அன்னால் ஆச்சு, இது என்னால் ஆச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன? குரு மாட்டின்றார், எல்லாத்துக்கும் மாட்டிப்பார் அவர். ஜி நீங்கள் தானே ஜி சொல்லணும், எனக்கு நான் தப்பு பண்ணுறேன், ஓகே, நீங்கள் தானே எனக்கு அதுக்கும் நான் தான் பொறுப்பா? சரி,
ப்ளேம் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் லைஃப்பில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவாளை ப்ளேம் பண்ணுறதுக்கு பார்த்தா அந்த ப்ளேமை உங்கள் மேலே எடுத்துகிட்டு பாருங்க, ஒன்றுமே நிறைய விருத்தி இருக்கும். சுரை போன போது எல்லாம் கடைசியில் வந்து படி வந்து சனி பகவான் மேலே, சனீஸ்வரன் மேலே. நான் கரெக்டாக தான் இருக்கேன், சனீஸ்வரன் தான் ப்ராப்ளம். சார் உங்கள் பையன் ஏன் சார் இப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் சனி தசை நடக்கிறது, அதனால அவன் அப்படி தான் இருப்பான். தெரியுமா? அது ஒத்துக்கவே மாட்டா தன் பேரில் ப்ராப்ளம்னு. ஏன் என்னாச்சு, ஏன் உங்களால் வர முடியல? இல்லை எழுந்துக்கவே முடியல. ஏன்? இல்லை நான் இப்போ இல்லை கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டுருக்கேன், இந்த சனி தசை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்கு, எனக்கு கத்தால எழுந்துக்க முடியல, கிளாஸுக்கு வரல. நேற்றுக்கு ஒரு பையனை ரோட்டில் நின்று பார்த்து, டே எங்கடா 2 நாளாக நீ கிளாஸில் காணுமே அப்படின்னு, தோ போங்க ஜி நாளைக்கு கத்தால வரேன் அப்படின்னா, ஆளை காணும். ஏதோ சனி தசை நடக்கிறது, நான் ப்ராப்ளம் இல்லை. அதாவது வேதாந்தெல்லாம் படித்து முடித்து நான் இந்த உடம்பு மனசு புத்தி ஜென்மத்துக்கு உட்படாதவன்னு புரிஞ்சுட்டதுக்கப்புறம் நானும் ப்ராப்ளம் இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டியதை வந்து இவன் முதல்ல டிக்ளேர் பண்ணிடுறான். என்ன, நான் ப்ராப்ளம் இல்லை, மேலே பிளானட்ஸ்லாம் சுற்றின்னு இருக்குல்ல அதுதான் ப்ராப்ளம். இது பகவான் எனக்கு புத்தியை கம்மியாக வச்சுட்டான், நீ என்ன பண்ண அதை விருத்தி பண்ணிக்கிறது, அதுக்காக ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ மற்றவாள் இடத்துல ப்ளேம் பண்ணுறவனும், எஸ்பெஷலி இந்த 3 இடத்துல ப்ளேம் பண்ணாத அப்படிங்கிறார். ப்ளேம் பண்ணுறவனும் ஆலசியம் உடையவனும் அவனிடத்திலிருந்து லக்ஷ்மி போயிடுவார். 30வது ஸ்லோகம். குத்ர விதேயோ வாசஹ சஜ்ஜன நிகட்டே அதவா காஷ்யாம் கப் பரிஹார்யோ தேசஹ பிஷுனாயுதோ லுப்தபூபஸ்ச குத்ர விதேயோ வாசஹா. குத்ர விதேயோ வாசஹா, எங்கு வசிப்பது. எங்கே வசிப்பதற்காக, எங்கே வசிப்பது நல்லது, அவர் எங்கே வசிப்பதை வந்து நாம் வந்து ட்ரை பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா ஒன்று சஜ்ஜனங்கள் இடத்துல இரு, சஜ்ஜனங்கள் எங்கே இருக்காலோ அவள் பக்கத்தில் இரு, சரியா? அதில் பிரம்ம வித்யா மந்திர் டி நகரில் இருக்குன்னா அக்கம் பக்கத்துலேயே வந்துடணும். எங்கேயா வீடு இன்கேஸ் நீங்கள் எங்கேயா மாத்திரையில் அப்படின்னாக்கா டி நகர் பக்கத்தில் வந்துட்டேன்னாக்கா எங்கே நமக்கு வந்து கோவில் இருக்குது, 4-5 கோவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுதான் மகாபெரிவா என்ன சொன்னால், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சஜ்ஜன நிக்கட்ட, எங்கே சஜ்ஜனங்கள் சத்சங்கங்கள் நடக்கிறதோ அதன் பக்கத்தில் வசிக்க வேண்டும். சஜ்ஜனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சரியா? அத்தவா இல்லைன்னா காசியில் போய் இரு. புரியுறதா? என்ன காசி ஒன்றும் அவ்வளோ பெரிய இது. ஆமாம், ஹோல் பூமண்டலத்தில், ஏன் ஹோல் அண்ட சராச்சரத்தில் வந்து தலைமையாக விளங்கக்கூடிய பீட்டம் வந்து காஷி பீட்டம். என்ன பீட்டம், எந்த மடம்? அதில் காஷிங்கிறதே வந்து ஒரு ஞான பீட்டம், வித்யா பீட்டம். அது அந்த காலத்தில் வந்து, ஏன்னா காஷி வந்து, காஷிக்கு வந்து ஐ திங்க் ஜாபாலோபனிஷத்தில் வருது, காஷியில் வசிக்கணும் அப்படின்னு வருது. அதனால்தான் வந்து நம்ம தத்துவபோதம் படித்து முடிச்சிருப்போம். அங்கே என்ன படித்து முடிக்கிறச்ச என்ன சொன்னோம், ஸ்வபாக்கே கிரகேவா காஷ்யாம் வா அப்படின்னு முடியறது. அதாவது உடம்பு எங்கே போனாலும் அவனுக்கு வந்து எந்த விதமான இது இல்லை. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காலத்தில் காஷியில் உடம்பு மரணமாகிறது, காஷியில் உயிரை விடுறதுங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்ததாக கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்போது காஷ்ர தீப்தௌ அப்படின்ற ரூட்டிலேருந்து வருது. அதாவது எது வந்து ஒளி பொருந்தியதோ அது வந்து காஷி. அப்போது காஷி பஞ்சகம் அப்படின்னு ஆச்சாரியால் வந்து பண்ணியிருக்கார். நம்ம காஷிக்கு கண்டிப்பாக ஒரு கேம்ப்பு போகிறோம், அங்கே ஏற்பாடெல்லாம் இருக்குது. அந்த காஷியில் கேம்ப்பு பண்ணிட்டு நடுவில் அப்படி கயாலாம் போய்ட்டு வருவோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே கிளாஸ் வரவாளாவது புரிஞ்சுக்கணும், காஷி வந்து கர்மஸ்தானம் கிடையாது.
காஷி ஞானஸ்தானம். காஷி போனால் கர்மம் போகும், காஷி போனால் கர்மம் தொலைந்து விடும். இவன் என்ன நினச்சிருக்கா, நான் அப்பா அம்மாக்கெல்லாம் பண்ணாமல் பாதியில் விட்டேன்ல, காஷிக்கு போய் பண்ணிட்டா அதெல்லாம் ஓகே அப்படின்னு. அந்த தொலைகிறது இல்லை கர்மம். காஷிக்கு போனால் கர்மம் என்ற சஞ்சித ஆகாமி பிராரப்தம் 3 தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாள். இது நிறைய புராணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வாரணா அசி அப்படின்னு 2 நதிகளினுடைய இடத்தினுடைய நடுவில் இருக்கிற இடத்துனால அதுக்கு வாராணசி அப்படின்னு பேர். வாராணசி புறப்பத்தே பஜ விஸ்வநாதம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய பாலகர் யார்? சிவனுடைய ஒரு அம்சம் காலபைரவர். தேவராஜ சேவியமான பாத பங்கஜாத்மஜம் வானமிந்து சேகரம் சுரேஸ்வரம் மகேஸ்வரம். அப்புறம் காலம் அம்புஜேக்ஷம் அம்புஜம் நிரந்தரம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே. அப்போது நீங்கள் காஷிக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்னா, மனசார காலபைரவரை பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு காஷி தரிசனம் கிடைக்கும். காஷிக்கு இன்னொரு பேர் என்ன? அவிமுக்த க்ஷேத்திரம்னு பேர். முக்த க்ஷேத்திரம்னா என்ன? முக்தியை அளிக்கக்கூடிய க்ஷேத்திரம். அவிமுக்தம்னா என்ன? உடனே ஆப்போசிட்டாக மீனிங் போட்டுறக்கூடாது. என்னது? முக்தி கிடைக்காத க்ஷேத்திரம்னு சொல்லிடக்கூடாது. இங்கே எப்படி பொருள்படுத்துகிறா அப்படின்னா, படித்தவா பண்டிதர்கள்லாம் எப்படின்னா, அவிமுக்தம் எந்த ஒரு க்ஷேத்திரம் ஈஸ்வரனால் ஒரு நாளும் விட முடியாமல் அதிலிருந்து நகராமல் இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக அது கன்சிடர் பண்ணப்படுறது. அப்போது சிவபுராணத்தில் ஒரு இடத்துல சிவன்கிட்ட கேட்குறான், ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்கள்லாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கியா, இல்லை காஷி மட்டும் நீங்கள் ஏன் அவ்வளோ உயர்ந்ததாக சொல்கிறீர்கள் அப்படின்னா, மற்ற எல்லா க்ஷேத்திரங்களிலும் நான் வசிக்கிறேன். ஆனால் இதை கவனிக்கணும், இம்பார்ட்டண்ட் விஷயம். மற்ற எல்லா க்ஷேத்திரங்களிலும் நான் வசிக்கிறேன், காஷி என்னுள் வசிக்கிறது. இது சிவபெருமானுடைய ஸ்டேட்மெண்ட், சிவபுராணத்தில் வருது. அப்போது அவிமுக்த க்ஷேத்திரம்னா என்ன? எந்த க்ஷேத்திரம் ஒரு பொழுதும் தேவர்களாலும் ஈஸ்வரனாலையும் முக்தி பண்ணாமல் அதிலிருந்து பிரியாமல் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இன் அதர் வேர்ட்ஸ் நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஷி அல்டிமேட் நாலேஜ். எதை தெரிஞ்சுண்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாமோ. கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இத்தின்னு எப்படி உபனிஷத்தில் அந்த தாத்பரியம் கேட்குறோமோ, எந்த தாத்பரியத்தினால அனைத்து தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் அனைத்து ரிச்சுவல்ஸ் ரிலீஜியஸ்னஸ் என்டையர் ஹியூமன் பர்த்தில் பண்ண வேண்டிய என்டையர் கர்மகாண்டத்தினுடைய விஷயமானது நிறைவாகுமோ அதற்கு இடமாக இருப்பதனால் காஷி காஷியில் வசிக்கிறது இம்பார்ட்டண்ட். நம்ம பரமேஸ்வரன் பேர் என்ன? இங்கே பூஜையில் இருக்கிற பரமேஸ்வரன் பேர் விஷாலாட்சி சமேத ஸ்ரீ காஷி விஸ்வநாத சுவாமினா. சரியா? எல்லாம் ஒரு காரணமாக தான் வச்சிருக்கு. ஞானத்துக்கு அதிபதி விஸ்வநாதன். அப்போ கஹ பரிஹாரியோ தேசா, எந்த தேசத்தை விட்டு ஓடி போயிடணும் அதுவும் சொல்லணும்ல, எங்கே இருக்கணும் சஜ்ஜனங்களோ. அப்போது இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அர்த்தத்தில் சங்கராச்சாரியார் நைஸாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஷியில் வசித்தா எப்படி உனக்கு முக்தி நிச்சயமாக இருக்கிறதோ அது போல சஜ்ஜனங்கள் சத் சங்கத்தினுடைய இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சஜ்ஜனா அதுவா காஷ்யாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஜ்ஜனங்கள் இருக்கிறவாளோட இருக்கிறது, சத் சங்கத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், காஷியில் வசிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். காஷி ஃபுல்லாகவே சஜ்ஜனம். ஏன்? சஜ்ஜனத்துவம் இருக்கு இல்லையா, அந்த சஜ்ஜனத்துவம் ஞானத்தினாலேயும் கர்மத்தினாலேயும் ஏற்படுறது. சரியா? அடுத்தது க பரிஹாரியோ தேசா, எந்த தேசத்தை விட்டு ஓடி போயிடணுமா, எங்கே இருக்கக்கூடாது இல்லை தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா, பிஷுணயுத லுப்த பூபஸ்ச அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவார். பிஷுணம் தியாகசாந்திர தியாகசாந்தி அபைஷுணம். இது நம்ம வேல்யூ ஆஃப் வேல்யூஸில் இல்லை 16வது அத்தியாயமா 16வது அத்தியாயம் பார்க்குறச்சே பார்த்துருக்கோம். தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத் பார்க்குறச்சே அபைஷுணம் அப்படிங்கிறது தெய்வீ சம்பத். அபைஷுணம்னா என்ன? பரஸ்பர நிந்தா ரஹிதம் அப்படின்னா அபைஷுணம். அபைஷுணம் அப்படின்னா ஒருவரை ஒருவை குற்றம் சொல்லி குறை பார்ப்பது, கோள் சொல்லுவது.
ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு பாது? கோல் சொல்வது என்றால் தூக்கம் சென்று சொருகும், கோவிந்தா என்று சொன்னால் தூக்கம் சொருகும், கோல் சொல்வது என்றால் நாக்கு கொண்ட முட்டு துள்ளும். கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும், கோல் சொல்லுவது என்றால் நாக்கு கொண்ட முட்டும் துள்ளும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பஜனையில் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ இந்த கோல் சொல்கிறது என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் பாடுற மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். சரியா? அதனால் யூடியூப்பில் வேணால் பார்த்து கேட்டு பாருங்க. அப்போது பிஷுன யுத்த, அதாவது எங்கே கோல் சொல்லுவது அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை தியாகம் செய்துவிடு. கோல் கோல்னா டு குறை சொல்லுவது, குற்றம் பார்த்து அந்த குற்றத்தை எடுத்து சொல்வது, அதுக்கு பேர் கோல் சொல்லுவது. கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஷார்ட் கம்மிங்ஸை எடுத்து சொல்கிறது. இப்படி ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்னு தமிழில் சொன்னால் புரியுறதா உனக்கு? ஷார்ட் கம்மிங்ஸ். இப்போது நீங்களே சொல்லுங்களேன், உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்டு நீ இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, 3 minutes லேட்டாக வந்துட்டேன், அதுக்கப்புறம் மூஞ்சி டல்லாக இருக்குது, இப்படியே சொல்லிகிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? வரட்டுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அதுதான் கோல் சொல்கிறோம். அப்போது இதில் நமக்கு லேர்னிங் என்ன? நம்ம இடத்துல எல்லோரும் வந்துட்டு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல் சொல்லக்கூடாது, யூஸ்லெஸ் விஷயம் அது. அடுத்தது என்ன? லுப்த பூபஷ்ச. குருஜி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கிட்டையும் யாரோட குற்றம் குறையையும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப சொல்லுவார். ரொம்ப அதிகமாக அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறது யாருடைய குற்றம் குறையையும் விமர்சித்து பேசக்கூடாது. குற்றம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால் அதை விமர்சிக்காமல் மற்றவர்களுடைய நன்மையை மைக்கு போட்டு பேசு அப்படிம்பார். மற்றவர்களுடைய குற்றம் குறையை பேசாதே. லுப்த பூபஷ்ச அப்படின்னா, பூபஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? பூபதி, ஆல் தோட்ட பூபதி சொன்னால் புரியும். பூபதி அப்படின்னாக்க ராஜாக்கு பேர் பூபதி அப்படின்னு பேர். பூ எஸ்ய பதிஹி சஹா பூபதிஹி. மொத்த பூலோகத்துக்கு பதி அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். சக்கரவர்த்தி, ராஜா அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட ராஜாவா? லுப்த, லோபமுடைய ராஜா. ஐயோ, அப்போ நம்ம இப்போ போயிடணுமா எல்லாரும் மெட்ராஸை விட்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம அடுத்த தடவை நம்ம தேர்ந்தெடுக்கிறச்ச லோபம் இல்லாத அரசை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா நாம் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் ஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? லோபம் இல்லாத ராஜா, லோபமுடைய ராஜாவாக இருந்தாக்க அந்த விஷயத்தை இந்த ஒரு சொல்லுக்கும் புராணத்தில் பெரிய 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 ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. சரியா? போனோம். அப்போ லோபம் இருக்கிற ராஜா இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம போயிடணும். 31 கேனாசோச்ய புருஷः प्रणतकलत्रेण धीरविभवेन इह भुवने कः शोच्यः सत्यपि विभवेन योधाता. वेरी गुड. केन पुरुषः अशोच्यः, यवन வருந்த மாட்டான். அசோச்சிய புருஷா கேன, எதனால் ஒருத்தன் வருத்தத்துக்கு உள்ளாக மாட்டான். அதாவது சோச்சியம்னா என்ன தெரியுமா? ஐயோ இப்படி ஆயிடுத்தே, எனக்கு இப்படி ஆயிடுத்தே. கஷ்டம் இங்கே கஷ்டத்தை பற்றி பேசலை. ராமருக்கும் கஷ்டம் உண்டு, கிருஷ்ணருக்கும் கஷ்டம் உண்டு. புரியுறதா? கிருஷ்ணர் கஷ்டப்பட்டாரா இல்லையா? ஆனால் அவர் எங்கேயுமே சோச்சியம் ஆகலை. அப்போது
பொதுவாக ஜென்ரலாக நார்மல் பேரலன்ஸ் ராமகிருஷ்ணன் விட்டுருவோம். இங்கே என்ன கேட்குறேன்னா, கேன புருஷா அசோச்சியா, சோச்சியம் அடையாதவன் யார் அப்படின்னா, பிரணத கலத்திரேன சொல்லும்போதே ஆனந்தமாக இருக்கும். கலத்திரம் அப்படின்னாக்க ஸ்பௌஸ்ன்னு அர்த்தம். ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ரெண்டுத்தையுமே எது வேணால் குறிக்கலாம். பிரணத கலத்திரேனா அப்படின்னா பணிந்தபடி உள்ளும் பணிந்தபடி இருக்கும் ஸ்பௌஸ்ன்னு அர்த்தம். அதாவது நாம் சொல்ல பேச்ச கேட்குற ஸ்பௌஸ். கரெக்டாக சொன்னேன். இப்போ தான் சங்கரர் இஸ் மேக்கிங் சம் ரெலவன்ஸ் டு மீ அப்படின்னு தோணும். கரெக்டு சார். பொஞ்சாதி என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, சங்கரர் சொல்கிறார் பார். என்ன தெரியுமா சொல்கிறார்? சொல்கிறத கேளு. அப்படி இல்லை, நாமளும் அப்படி இருக்கணும். இட் இஸ் மியூச்சுவல். புரியுறதா? லிசனிங் பார்ட்னர். நம்ம கூட இருக்கிறவா நம்ம பேச்சை கேட்கணும். பேச்சை கேட்கறதுனா என்ன அர்த்தம்? டிஸ்அக்ரி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், பட் பாயிண்ட் இருந்ததுன்னா எடுத்துக்கணும்ல. அந்த மாதிரி பணத்தை கலத்துறேன்னா அப்புறம் என்ன? தீர விபவேன. தீர விபவேன அதாவது தீரன் அப்படின்னாக்க பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னாக்க அனைத்தையும் செய்யக்கூடிய சாகசம் உடையவன், அந்த இது இருக்கிறவன். பொதுவாக அந்த இது அதெல்லாம் செய்யறதுக்கு அடிக்குவேட்டாக அவனுக்கு வந்து ஐஸ்வர்யமும் இருக்கணும், விபவமும் இருக்கணும். புரியுறதா? இது ரெண்டும் சேர்ந்துருந்தா எனக்கு நிறைய செய்ய முடியும் என்னால். ஆனால் அது செய்யறதுக்கு இது இல்லை. என்னது? பணமும் அதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. இது நான் நிஜமாகவே ரொம்ப நாள் வருத்தப்பட்ட ஒரு விஷயம். பாட்டுக்கு சைப்பரா போட்டுன்னு இருக்கானே, நமக்கு இதில் வந்து ஒரு 1% கொடுத்தா நம்ம என்னெல்லாமோ பண்ணலாமேன்னு தோணும். என்னடா அப்படி பேசுகிறானுங்க? நம்ம வந்து மாதம் பிரம்ம வித்யா மந்திர் ரெண்ட் கட்டுறதுக்கே மேலேயும் கீழையும் பார்த்துட்டு இருக்கோமே, இவன் என்னடா கோடி கோடியாக பேசிட்டு இருக்கானே அப்படின்னு தோணும். அப்போது ஔவையார் என்ன சொல்கிறா? கொடிது வறுமை கொடிது, அதிலும் கொடிது இளமையில் வறுமை. இளமையில் செய்யறதுக்கான ஆற்றல் இருக்கும், தன்னை நரிஷ் பண்ணிக்கிறதுக்கான, இது எல்லாத்துக்கும் வந்து ஐஸ்வர்யம் வேணும். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கிளாஸ் கேட்குற பெரியவா எல்லாருமே யங் யூத்தில் இருக்கிறவா, நல்ல ஆற்றல் இருக்கிறவா யாரையாவது நீங்கள் பார்த்தேன்னா அவளுக்கு ஏதாவது ரிசோர்ஸஸ் ஷார்ட் ஆகுதுன்னா தயவுசெய்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வறுமை வந்து இளமையில் வந்துடக்கூடாது. அதாவது வறுமைனா என்ன? சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு வண்டி இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? அந்த மாதிரி பண்ணு. அப்புறம் என்ன? இஹபுவனே சோச்சியா. இந்த புவனத்தில் எவன் வந்து சோச்சிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் வந்து துக்கப்படுவான் அப்படின்னா இருந்தும் கொடுக்காதவன் எவனோ. திருப்பி தானத்தை பற்றி நான் சொல்லலப்பா, சங்கரர் சொல்றார். விபவே சத்யபி யோ ந தாதா. எல்லாம் இருந்தும் எவன் கொடுக்காமல் இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக துக்கத்துக்கு உள்ளாவான். நம்ம எப்படி போட்டுக்கணும் இதை? இனிமே நமக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னா நல்லா புரியணும். வீட்டில் யாராவது செத்து போயிட்டு நம்ம துக்கம், அந்த துக்கத்தை சொல்லலை இங்கே. அது வந்து கஷ்டம். துக்கம்னா எனக்கு ஏன் இப்படி ஆறுது, என்னை ஏன் பகவான் இப்படி பண்ணியிருக்கான், எனக்கு ஏன் இப்படி ஆறுது அப்படின்னு நமக்கு கேள்வி வந்து நம்ம வந்து நமக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போகிற மாதிரியோ, இல்லை எனக்கு பிடிக்காமல் போகிறது இருக்கு இல்லையா, அது எதனால் அப்படின்னா இருந்தும் கொடுக்காமல் இருந்தால் அது கண்டிப்பாக வரும். பணத்தை தேக்கி வச்சு கொடுக்காமல் இருந்த அப்படின்னா துக்கம் உன்னை வந்து அண்டும். அதனால் தானத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். சரியா? நிறைய காமன் தீம்ஸ் என்ன பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில்? தானம், சஜ்ஜனம், அப்புறம் சம்சாரத்தை நினச்சி பார்க்கறது, அப்புறம் பிரியஹித வச்சனம், சத்திய வச்சனம். வெரி குட். ஜெண்டர் டிசிப்ளின், எக்ஸலண்ட். இதெல்லாம் நம்ம சம்மரி கிளாஸில் வந்து பண்ணணுன்னு.
சம்மரி கிளாஸில் வந்து 2-3 யுவாஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாள். சரியா? அடுத்த ஸ்லோகம் 32. கிம் லகுதாயா மூலம் என்ன கிம் லகுதாயா மூலம் பிராக்ருத புருஷேஷு யா யாச்ஞா ராமாதபி கஷூரஹ ஸ்மரசரநிஹதோ யஸ்சலதி ஸ்மரசரநிஹதோ ந யஸ்சலதி. எக்ஸலன்ட். கிம் லகுதாயா மூலம். லகு அப்படின்னா ஸ்மால், சிறுமை, ஸ்மால்னஸ் இருக்கு இல்லையா? சின்னத்தன்மைக்கு எது மூலம்? அதாவது உன்னை சிறுமைப்படுத்துகின்ற விஷயம், அவர் உன்னை நீயே பார்த்து வெக்கப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கான தள்ளக்கூடிய விஷயம் எது? கிம் குருதாயா மூலம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். குருதாயா லகுதாயா, ஈச் ஒன் ஆப்போசிட் டு ஈச் அதர். கிம் குருதாயா மூலம், கிம் குருதாயா மூலம் கிரேட்னஸ்க்கு என்ன? அப்ரார்த்தனம். அப்ரார்த்தனம் அதாவது கேட்காமல் இருப்பது. புரியுறதா? தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கணும், ஆனால் ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு போய் கேட்கறது இருக்குல்ல, அது வந்து உன்னுடைய குருத்தமம்னாக்க மேன்மை, பெருமை, அதை குறைக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாச்ஞா. யாச்ஞா யாச்னா எங்கே? யார்கிட்ட போய் கேட்குறதா? யார்கிட்ட போய் கேட்குறதா? பிராகிருத புருஷேஷு. பிராகிருத புருஷன். அப்போ புருஷனை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். பிராகிருத புருஷன், சம்ஸ்கிருத புருஷன். சம்ஸ்கிருத புருஷன்னா யார்? சான்ஸ்கிரிட் காலேஜில் டிகிரி வாங்கினவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருத புருஷன்னா நற்பண்புகள் உடையவன், தன்னை சீரமைத்து கொண்டவன், சம்ஸ்காரங்கள் உடையவன். சத்தியம் பேசணும், பெரியாளுக்கு மரியாதை கொடுக்கணும், அளவாக சாப்பிடணும், நேரத்தோடு இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். இதெல்லாம் சம்ஸ்கிருத புருஷா. முக்கியமாக சம்ஸ்கிருத புருஷா பிராகிருத புருஷாவை வந்து, பிராகிருத புருஷன்னா என்ன? கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளும். நீ எப்போ எழுந்துப்ப? என்ன கேள்வி இது? எப்போ முடிப்பு வருதோ அப்போ எழுந்துப்பேன். ஓ பா, ஓ இன்டெலிஜென்ட், வெரி குட் அப்படி சொல்லணும். வேறு என்ன பண்ண முடியும்? டெய்லி நீ எப்போ எழுந்துப்ப? ஜி மோஸ்ட்லி 9 o'clock ஜி. கொஞ்சம் சில நாள் வந்து 10 ஆகிடும். இன்றைக்கி தான் ஜி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன், 8:15 எழுந்துட்டேன். அதாவது நாம் அலாம் வச்சுட்டு இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு எழுந்துக்கிறவன் வந்து சம்ஸ்கிருத புருஷன். அதாவது அவன் எழுந்து கொண்டு அவனுடைய தினம் இருக்கு இல்லையா, டேயோடைய டைமை வந்து இவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். பிராகிருத புருஷன் என்ன பண்ணுறான்? அதுவாக எப்போ எழுந்துக்குதோ எழுந்துக்கிட்டோம் அப்படின்னு, எப்போ மொழிப்பு வருதோ அப்போ எழுந்துப்பான். அப்போ அதுக்கு மேலே தூங்க முடியாது சம்டைம்ஸ், அதனால எழுந்துட்டான் பாவம் அவன். இந்த டே பிகினிங்கே வந்து தன்னுடைய சோம்பேறித்தனத்தோடைய கண்ட்ரோலில் ஆரம்பித்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி, அது போட்டோம். அப்போது ஜி நீங்கள் ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க. நான் பர்சனலாக அட்டாக் பண்ணல. சில பேர் வந்து மாத்திரை கீத்திரை சாப்பிட்டுட்டு காத்தால கொஞ்சம் நன்னா தூங்கிட்டா தான் அவளுக்கு டே நல்லா இருக்கும். அது ஹெல்த் ரீசன், தட் இஸ் ஓகே. பட் சோம்பேறித்தனமாக தூங்குறவாளை தான் நான் சொல்கிறேன். சரியா? அது போட்டோம். அப்போது பிராகிருத அண்ட் சம்ஸ்கிருத புருஷனுடைய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பைஃபர்கேஷன் என்ன தெரியுமோ? மற்றவாளை ஹர்ட் பண்ணுறத வந்து யார் மைண்டு பண்ணாமல் இருக்கானோ அவன் யார்? பிராகிருத புருஷன். மற்றவாள் இதை ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்னு கேர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா, அவன் சம்ஸ்கிருத புருஷன். நான் ஒரு செயல் இப்போ வந்து நான் தனியாக ரூம்குள்ளே இருக்கேன் அப்படின்னா நான் பிராகிருத புருஷனா சம்ஸ்கிருத புருஷனா ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு டிசிப்ளின்டாக இருக்கேனா இல்லையா, அப்புறம் என்னுடைய ஹெல்த்து, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மேன்மை, இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கேனா அப்படின்னு பார்க்குறது வந்து சம்ஸ்கிருத புருஷா. எப்போது தனியாக இருக்கும்போது. இதே நான் வந்து 1+1 ஆர் 1+10
எவ்வளோ கும்பல்லையோ இன்னொருத்தரோடையோ பழகும்பொழுது என்னுடைய செயல், சிந்தனை, பாடி லாங்குவேஜ் இது வந்து மற்றவாளை வந்து அஃபெக்ட் பண்ணுமா, எப்படி அஃபெக்ட் பண்ணும், நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த கேரோடு யார் இருக்காலோ அவன் சம்ஸ்கிருத புருஷன். கேரோட தான் இருப்பேன், ஆனால் நான் ஹர்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா பிராகிருத புருஷன். கேரோட இருந்து ஹர்ட் பண்ணாமல் தன்னை வந்து முறைப்படுத்திக்கிறவன் வந்து சம்ஸ்கிருத புருஷன். இதுதான் சம்ஸ்கிருத புருஷனுக்கும் பிராகிருத புருஷனுக்கும். அப்படிப்பட்ட பிராகிருத புருஷன் கிட்ட போய் எதையும் கேட்டு வாங்காத. அது வந்து உன்னுடைய பெருமையை வந்து குலைக்கக்கூடிய ஒரு விஷயம், சிறுமையாகிவிடும் அது. அடுத்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ராமாதபி கஹ் சூரஹா, ராமனை காட்டிலும் சூரன் யார்? ராமனை காட்டிலும் சூரன் யார்? யாராவது இருக்காளா? ராமனை காட்டிலும் சூரன். அப்போது இந்த கொஸ்டினோடைய ஐடியா வந்து ராமனோட யார் கிரேட்டுன்னு கேட்கறது இல்லை. நீ ராமனாகவோ இல்லை ராமனையும் கடந்து நீ செல்ல வேண்டுமே ஆனால் என்ன சூரன் அப்படின்னா, ஸ்மரஷர நிஹதோ ந யஹா சலதி. யஹா ஸ்மரஹா, ஸ்மரன், ஸ்மரஹா. ஸ்மர அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த சிந்தனை எதுவோ அது ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திரும்பி திரும்பி சிந்திக்கிறது வந்து ஸ்மரணம். ஸ்மரரிப்புஹு அப்படிங்கிறது யாரை சொல்லுவோம் அப்படின்னா மன்மதனுக்கு ஸ்மரன்னு பேர். மன்மதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திரும்ப 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 யோசிப்பான். அது தேவதையை கண்டேன் விழுந்தேன், ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. ஒரு தடவை இவன் பார்த்துட்டானா அப்படியே அவள் பின்னாடியே போவானா பா. அப்படி ஷர அப்படின்னாக்க அம்புன்னு அர்த்தம். ஷரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ருத்ரமில் எங்கேயோ வரும் ஷரம், ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அணுவாக்கத்துலேயே வரும் ஷர. ஷர சிவாஷரவ்யாயாச்ச பதையானோ ருத்ரமிருடயா. அப்போது ஷரம் அப்படின்னா அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறோம், பகவானே சிவபெருமானே உன்னுடைய அம்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ள வை அப்படின்னு. இங்கே வந்து மன்மதனுடைய அம்பு இருக்குல்ல, அப்படி மன்மதன் வந்து அம்பு விட்டான். என்ன பண்ணார் சிவபெருமான்? அவனை வந்து அவனை அங்கஹீனனா ஆக்கிட்டார். நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சதுனால கந்தர்ப்ப தர்ப்பக்னமீஷம் காலநேத்திரம் மகேஷம் மகாவியோம கேஷம் முந்தாபதந்தம் சுரேஷம் கோட்டி சூரிய பிரகாஷம் பஜே மார்க பந்தும் சம்போ மகாதேவ தேவா. அப்போது கந்தர்ப்பனை எரிச்சவர். அதனால் என்ன எடுத்து அப்புறம் வந்து ரத்தி வந்து அழறா, கவலைப்படாத, ஹி வில் லிவ், ஹி வில் பி ஆல்வேஸ் தேர். பட் அவன் வந்து அனங்கனாக இருப்பான். அனங்கஹா அப்படின்னாலும் கந்தர்ப்பனை குறிக்கிறது. சரியா? அப்போது ஸ்மர, ஸ்மர அப்படின்னாக்க திருப்பி 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 அதே வந்துன்னு இருக்கும் மைண்டில். ஹேய் ஒரு தடவை பார்த்தேன்டா, அப்படியே பார்த்துட்டே தான் திருப்பி திருப்பி பார்க்கணும் போல் இருக்குடா. போட்டா செய்யிட்டு எல்லா அம்பும் வந்து ஊந்துடுத்துன்னு அர்த்தம், இன்னும் எடுக்கவே முடியலன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறேன்னா ஸ்மர ஷர நிகதகா, அம்பு வந்து குத்தினாலும் அம்பு வந்து அப்படி அந்த அம்பு எண்ணங்களுடைய அம்புகள் திரும்ப திரும்ப வந்து காம எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து எண்ணம் வந்து உன்னை துளைத்தாலும் அதற்கு ஈடு கொடுக்காமல் வேலையை பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இருக்கட்டும், வேலையை பார் அப்படின்னு பார்க்கறது இருக்கு இல்லையா, அவன் ஸ்மர ஷர நிகதகா. அவன் யாரா? ராமனை காட்டிலும் மேலானவன், சூரன். அப்போ இங்கே ஐடியா வந்து ராமனோட மேலே ராம ஓவர்டேக் பண்ணுறதோ ராமரோடைய காம்பீட் பண்ணுறதோ இல்லை. அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஏன் ராமரை வந்து இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன்னா, ராமர் வந்து சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் வந்து மனசால நினைக்கல. மனசால நினைக்கலங்கன்னு தான் சொல்லணும். வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கல. நானும் எங்கள் அப்பாவும் தான் வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால் ராமன் ஆகிட முடியுமா? அப்படி கிடையாது. நிறைய பேர் இருக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டவன் நிறைய பேர் இருக்கா.
நம்ம ஃபேமிலி எடுத்தோம்னா எல்லா ஃபேமிலியுமே அப்படி தான், ஏகதாரா விரதம் தான். ராமன் வந்து வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்காதவன். புரியுறதா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு தடவை உப்பரிகையில் சீதையை பார்த்தார், பார்த்த உடனே காதல் கொண்டார் இல்லையா? அதோட முடிஞ்சு போச்சு. வேற எந்த பொண்ணும் அவருக்கு வந்து பார்க்க மாட்டார். இத்தனைக்கும் யார் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லி கேட்டேன் எங்கே அப்படின்னா, எந்த அளவுக்கு ராமருடைய ஃபைன்னஸ் இல்லை, துஷ்யந்த் ஸ்ரீதரில் குருஜி சொல்லி தான் கேட்டேன், எந்த அளவுக்கு ராமருடைய மேன்மை அப்படின்னா, ராவணன் வந்து சாக கிடக்கா, மண்டோதரி வந்து அலறிண்டு ஓடி வரா. மண்டோதரி அலறிண்டு ஓடி வரச்சு அந்த சூரிய அஸ்தமன டயத்தில் அந்த மண்டோதரியோடைய நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல் பக்கத்தில் வருதுன்றதுனால ராமன் வந்து கொஞ்சம் நகர்ந்து போகிறாராம். அந்த அளவுக்கு பெண்களிடத்தில் ரெஸ்பெக்டும் உயர்வும் கொண்டவர். மண்டோதரியோட நிழல் கூட நம்ம மேலே படாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு கேர் எடுத்துக்கிறவர் ராமர். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ராமாதபி கோ சூரஹா அப்படின்னு கேட்டாக்கா ராமனை மாதிரி இருக்கணும் நீ அப்படின்னு அர்த்தம். ராமனை காட்டிலும்ன்றதை விட ராமனை போல் இருந்தாலே போரும். 33 கிம் மஹர்நிஷமனுசிந்தியம் பகவச்சரணம் ந சம்சாரஹ சக்ஷுஷ்மந்தோப்யந்தஹாகே ஸ்யூயே நாஸ்திகா மனுஜா. டைம் பார்க்காம ஆரம்பிச்சிட்டேன். நம்ம 33லேருந்து நாளைக்கா நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 2 விஷயம் இருக்க, நீ சத்து நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு லீவு. நாளைக்கு லீவு. சண்டே வச்சுக்கலாமா வேண்டாமா, ஆர் சண்டே வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாமா, அது வந்து நாளைக்கு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். சரியா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து நம்மளுடைய 4 இயர் கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஸ்ரீமதி லாவண்யா நிரஞ்சனுக்கு வந்து இன்றைக்கி அவளுக்கு வந்து இன்றைக்கி திருமண நாள். ஸோ விவாக தினம். ஸோ நம்ம வந்து எல்லாம் வல்ல இறைவனை வந்து சந்தோஷமும் அவள் எடுத்துன்னு இருக்கிற இந்த லைஃப்பில் அவளுடைய கோல்ஸ் என்னவோ அது பரிபூர்ணமாக நிறைவேறணும், ஆத்ம ஞானம் வந்து பரிபூர்ணமாக சித்திக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எனார்மஸ் லாவண்யாஜி வந்து எனார்மஸ் எஃபர்ட்ஸ் போட்டுருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுல வந்து பல முக்கியமானவா எல்லோரும் பண்ணிட்டுருக்கா. இங்கே அட்மின் குரூப்பில் லாவண்யாஜி பண்ணுற ஒர்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்டு மோஸ்ட் க்ரூஷியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மட்டும் இல்லை, படிக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்ந்து சின்சியராக படிக்கிறதுனாலையும் வந்து அவளுக்கு எந்த விதமான குறையும் தடையும் இல்லாமல் இந்த படிப்பு வந்து வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரியா? அதனால் வந்து அந்த விவாக தின சாங்கோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஓம் விவாக தினமிதம் பவத்து ஹர்ஷதம் விவாக தினமிதம் பவத்து ஹர்ஷதம் மங்களம் ததா வாம் சக்ஷேமதம் மங்களம் ததா வாம் சக்ஷேமதம் प्रतिदिनं नवं प्रेमवर्धतां प्रतिदिनं नवं प्रेमवर्धतां सद्गुणं कुलं सदा हि मोदतां सद्गुणं कुलं सदा हि मोदतां लोकसेवया देवपूजनं लोकसेवया देवपूजनं गृहस्थजीवनं भवतु मोक्षदं गृहस्थजीवनं भवतु मोक्षदं विवाहदिनमिदं भवतु हर्षतं विवाहदिनमिदं லாவண்யா நிரஞ்சனுக்கு ஒரு ஜெய் ஸ்ரீராம். சரி, நம்ம சண்டே அன்னைக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நிலைமையை பார்த்துட்டு we will
கம்பேக். இன்னைக்கு 14th அன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா? திங்கக்கிழமை லாக்டவுன் இருக்கா இல்லை அன்னிலேருந்து ரிலீஸ் ஆகுது? திங்கக்கிழமை மட்டும் இருக்கு. சரி, நம்ம சண்டே அன்றைக்கே வந்து நெக்ஸ்ட் வீக்கோடைய நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட் வீக்கோட பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். இன்னொரு இன்னைக்கு 10 கிளாஸ் ஆகிருக்கு இல்லையா? இன்னொரு 6, 7 இன்னொரு 10 கிளாஸ் மட்டும் தேவைப்படும்னு நினைக்கிறேன் பிரஷ்னோத்தர் ரத்னமாலிகாவுக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः.